வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ தேமுதிகவை பொறுத்தவரை இப்போது புதிய பொதுச் செயலாளராக அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்றிருக்கிறார். இது தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? தேமுதிகவில் அது ஒரு புதிய எழுச்சியையோ ஒரு உத்வேகத்தையோ ஏற்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அந்த மாற்றத்தை? தேமுதிகவில் இதுவரை பொருளாளர் என்றாலும் ஆக்டிங் பொதுச் செயலாளராக இருந்தவர் திருமதி பிரேமலதா அம்மையார் அவர்கள். இந்த சூழ்நிலையில அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கட்சியை பொறுத்தவரையில தனித்து போட்டியிட்டு 2 தேர்தல் சந்தித்து 3வது தேர்தலில் கூட்டணி சென்று எதிர்கட்சி தலைவர் வரிசையில வந்த கட்சி. அதற்கு பிறகு கூட்டணி அரசியலுக்கு போன பிறகு அதையே தொடராமல் அவர்கள் தவறிழைத்ததால் மக்கள் நல கூட்டணி என்று உருவாகி இன்றைய தினம் அவர்களுடைய வாக்கு வலிமை மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர்கள் தவறான முடிவுகளால் அடைந்திருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து எதிர்கட்சி தலைவரானது போல் 2016ஆம் ஆண்டிலும் நல்ல முடிவெடுத்து மீண்டும் எதிர்கட்சி தலைவராக அடுத்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டிய ஒரு வீகத்தை கோட்டை விட்டதன் விளைவாக இன்று பெருத்த பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது உள்ள பிரச்சனையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பற்றி நாம் ஆய்வு செய்வோம். இப்பொழுது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டு பாஜக அணி அதிமுக அணி இவர்களுக்குள் போட்டியாக 2 அணியாக களம் காண நிற்கிறார்கள். அதில் அதிமுக அணியில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு எந்த கட்சியும் சேரவில்லை. என்ஆர் தனபாலன், இவர் தமீமுன் அன்சாரி, ஜெகன்மூர்த்தியார் போன்றவர்கள் தான் இதுவரை அங்கு சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அதிமுக அணியில் 4 இடங்கள் முன்பு போட்டியிட்டவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு குறைந்தபட்சம் 2 இடங்களாவது அதிமுக அணியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது பாஜக அணியில் அண்ணாமலை இவர்களை மதித்து என் மண் என் யாத்திரை, என் மண் என் மக்கள், மீண்டும் மோடி யாத்திரைக்கு ராமநாதபுரத்தில் அழைப்பு விடுத்து இவர்கள் சார்பாக ஆட்கள் கலந்து கொண்டதனால் பாஜக கூட்டணியிலும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பாஜகவுக்கு இடையில் ஏற்பட்ட பிளவால் அதிமுக பாஜக கூட்டணியில் முன்பு இருந்த இவர்களுக்கு இந்த 2 கூட்டணியில் ஒரு கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, அவர்களுக்கு அங்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. இந்த 2 கூட்டணியில் ஒரு கூட்டணியில் அவர்கள் வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் விஜயகாந்த் மீது நன்மதிப்பு கொண்ட ஏழை எளிய மக்களின் குட்டில் அந்த கட்சிக்கு இருக்கிறது. அதுபோல் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களின் ஆதரவும் அந்த கட்சிக்கு இருக்கிறது. இந்த 2 அம்சங்களையும் பயன்படுத்தி அவர்கள் கூட்டணி அரசியலில் சரியாக காய் நகர்த்தி ஒரு இடத்தை அடைவார்கள் என்று கருதுகிறேன்.